ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு கார்த்திக் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எம்சிஎக்ஸில் நிறைய பேர் ஆப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, கோல்டு, சில்வர்லாம் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதுக்கு பின்னாடி கூட எப்படி ஐடியா யூஸ் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்சிஎக்ஸில் வந்து என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வரும் கண்டிப்பாக. ஸோ ஒரு சிம்பிளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டில் இருக்கும் எக்ஸ்பைரி. ஆனால் மெகா மினிக்கு வந்ததுன்னா ஒரே இப்போ க்ரூட் ஆயிலுக்கு ஒரு டேட் மெகாவில் எக்ஸ்பைரி இருக்குன்னு அதே டேட்டில் தான் மினி இருக்கும். பட் க்ரூட் ஆயில் நடக்கிற எக்ஸ்பைரியில் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பைரி நடக்காது. கோல்டு நடக்கிற எக்ஸ்பைரியில் வந்து சில்வர் எக்ஸ்பைரி வராது. ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஓகே, இது தான் நான் சொல்ல வரேன். ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான், இதில் வீக்லி ஒன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு லாட் சைஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்றதுனால, இது எல்லாமே ஆப்ஷன் ஸ்கிரிப்ட்ன்றனால எல்லாமே மல்ட்டியாக தான் இருக்கும், சிங்கிள் யூனிட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, என்னென்னா எனக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு இந்த ப்ரீமியம் அண்ட் குவான்டிட்டி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக, அங்கே ஓடிட்டுருக்கும். ஸோ நம்ம எதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரைஸ் ஓடிட்டுருக்கும். அப்படி அந்த ப்ரைஸ் ஓடுனா நம்ம எவ்வளோ கேபிட்டல் டெப்ளாய் பண்ணோன்றதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ க்ரூட் ஆயிலில் ஒரு பர்டிகுலராக எப்படி பண்ணுறதுன்றதை இதை ரெண்டையும் ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வேறு ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்க இந்த ரெண்டு டாட்ஸையும். ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் இப்போது கரண்ட் ரேட் வந்து 6308 ரூபா ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6308 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 6300 வந்து இப்போ கிராஸ் பண்ண ப்ரைஸு. ஸோ 6350ன்றது மார்க்கெட்டில் போகலை. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து என்னென்னா, ஸோ ஆப்ஷன் செயினில் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸ்பைரி எல்லாமே தெரியுதா? ஸோ இதில் பாருங்கள், எக்ஸ்பைரி எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ 50 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 50 பாயிண்ட்டு. ஸோ அது பேர் வந்து ஸ்ட்ரைக்கு. இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, கிளியரா? அதே மாதிரி வந்து எல்லோ கலரில் ஹைலைட் ஆனதெல்லாம் கால் ஆப்ஷன், இந்த மணி. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் புட் ஆப்ஷன், இதெல்லாம் என்னது, இந்த மணி. அப்போ ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் இந்த இடம்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனில். அதேமாரி புட்டுக்கு இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அண்டர்ஸ்டுட்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. இப்போ நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இப்போ ப்ரைஸ் பற்றி தான் நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ 6300ஓட இந்த ப்ரைஸ் பாருங்கள், பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்தது 6400 பாருங்கள், அதுக்கடுத்து 6500 பாருங்கள். நடுவில் 50 பாயிண்ட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு விட்டுருங்க, நான் அப்புறம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தள்ளி போக போக ப்ரைஸ் என்னவாக இருக்குது, கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா? ஸோ தள்ளி 6300லேருந்து 6500 போகும்போது ப்ரைஸ் வந்து தள்ளி இருக்குது, சரிங்களா? அது வந்து ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த மணி. அப்போது நீங்கள் 70 ரூபா கொடுத்து வாங்குறீங்க இந்த இடத்துல, ஒரு அவுட் ஆஃப் த மணியில் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை பாருங்கள், ஒரு லாட்டுக்கு 7000 ரூபா தேவை, ரைட்டா? மெகாவில் க்ரூட் ஆயில். இதுவே நான் மினி பண்ணோன்னா எவ்வளோ தேவை, 700 தேவை. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதில் 10 பாயிண்ட், மெகாவில் 10 பாயிண்ட் ஏறுனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும். 10 × 100 லாட் சைஸோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1000 ரூபா. அதுவே மினியில் 10 × 100 100 கிடைக்கும். சிம்பிள். ஸோ இதுதான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். இதுவே புட் ஆப்ஷன் சைட்லேயும் நான் காட்டுறேன் பாருங்கள். நவ் சி 6300லேருந்து பாருங்கள். ஸோ புட் ஆப்ஷன் சைடும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ 137, அதுக்கப்புறம் 6295, 6100, 63, 6042 ரூபா இருக்குது, ரைட்டா? ஸோ தள்ளி போக 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 ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குது, கரெக்டுங்களா? அதாவது இந்த ப்ரைஸ்லாம் இன்னும் மார்க்கெட்டில் ரீச் ஆகலை. அப்போது லைக் கால் ஆப்ஷனுக்கு எது இந்த மணியோ அது புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி, எது கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணியோ அது புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி. தெரியுதுங்களா? அடுத்த மணி ப்ரைஸு நான் மார்க் பண்ணியிருக்கேன், அடுத்த மணி மார்க் ப்ரைஸு. ஸோ சிம்பிள். ஸோ உங்களுக்கே கிளியராக புரியும். ஸோ என்ன விஷயம் நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம 6308 மார்க்கெட் இருக்குது, 6300 எடுக்கிறோம். ஸோ 6300லேருந்து 50 பாயிண்ட் தள்ளி போகுது இல்லையா? ஸோ 6350 இன்னும் மார்க்கெட் போகலை. ஓகே. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து என்ன கலரில் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஈக்குவால்ட்
அவுட் ஆஃப் த மணி. ஓகே, 6300ன்றது இப்போ தான் கிராஸ் பண்ணி போனது, அது வந்து அட் த மணி. பட் 6250 6200லாம் என்ன மணின்னா இட்ஸ் இந்த மணி, ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் கிராஸ் பண்ணி போயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால் அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஸோ எது இந்த மணி, அவுட் த மணி அப்படின்றது. ஸோ இந்த மணியும் அவுட் த மணியும் என்ன அர்த்தம்னா, இந்த மணின்றது காஸ்ட்லியாக இருக்கும், அவுட் த மணி வந்து சீப்பாக இருக்கும். சிம்பிள். ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ நான் வந்து மார்க்கெட் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 6300க்கு பதிலாக இப்போ ஒரு 300 பாயிண்ட் ஏறிக்குதுன்னு வச்சுப்போம். சரி, இல்லை ஒரு 200 பாயிண்ட் இறங்கியிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 6300லேருந்து 6100 வருதுன்னா நீங்கள் அந்த இந்த மணிலாம் பாருங்கள் அவுட் ஆஃப் த மணிக்கு மூவ் ஆகும். நான் இப்போ போட்டுமா 6000ன்னு போடுறேன், சும்மா பாருங்கள். லைக் 6250 6200ஓட ஸ்ட்ரைக்கெல்லாம் பாருங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அண்டர்ஸ்டுட். அப்போது 6150 200லாம் என்ன ஆகிடுச்சுன்னா அவுட் ஆஃப் த மணி ஆகிடுச்சு இப்போது, ஏன்னா மார்க்கெட் அதை தாண்டி போயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த மணி. அண்டர்ஸ்டுட் ஆகிடுச்சா? இப்போ மார்க்கெட் வந்து நம்ம பழையபடி 6300லேயே வச்சுப்போம். ஓகேவா? இப்போது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஏறுது. இப்போ அவுட் ஆஃப் த மணியில் இருக்க ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் 6350 400லாம். இப்போ இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் ஏறுதா வச்சுங்க 6500. இப்போ அவுட் ஆஃப் த மணியில் என்ன ஆகுது பாருங்கள், ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள். ஸோ அதெல்லாம் இந்த மணிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அண்டர்ஸ்டுட். மார்க்கெட் மூவ் ஆக ப்ரீமியம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக்குக்கான நேம் வரும், அதில் இருக்க ப்ரீமியமும் சேஞ்ச் ஆகும். அண்டர்ஸ்டுட் ஆகிடுச்சா இப்போ உங்களுக்கு? ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எது இந்த மணி, அட் த மணி எது, அவுட் ஆஃப் த மணி எதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ப்ரைஸை வந்து எது நியரஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ அதுக்கு பேர் வந்து ஆப்ஷனில் ஸ்ட்ரைக்குன்னுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா இந்த 13 ஸ்டெப் தெரிஞ்சாலே ஆப்ஷன் ட்ரேடிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் க்ரூட் ஆயிலில் ஃபியூச்சர் சார்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓகே, அதோட ப்ரைஸ் எங்கே போகுது, இப்போ கரண்ட்லி என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட சார்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண தரணும். ஸோ மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகும். 6300லேருந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு 50-100 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னா யூ கேன் பை கால் ஆப்ஷன். இல்லை மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே தான் வரும் அப்படின்னா யூ கேன் பை புட் ஆப்ஷன்ஸ். ஸோ அண்டர்ஸ்டுட். ஸோ மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷன் வாங்க. ஸோ மார்க்கெட் இறங்குன்னா யூ பை புட் ஆப்ஷன்ஸ். சிம்பிள். ஓகே, ஸோ வாங்கிட்டு விற்றுருங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் குறைவாக இருக்கும்போதே வாங்கிட்டு அதிகமான விலை போகும்போது விற்றுருங்க. சிம்பிள். நான் சொல்கிறது எல்லாமே ஆப்ஷன், நாட் ஃபீச்சர்ஸ். அதுக்கு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு லாட் சைஸ் தெரியணும். ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக என்ன தெரியணும், லாட் சைஸ் தெரியணும். ஸோ என்னோடய லாட் சைஸ் என்ன, இப்போ க்ரூட் ஆயிலுக்கான லாட் சைஸ் என்ன நீங்கள் சொல்லுங்கள். 100. கரெக்ட். ஸோ ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, 150 ரூபா. 150 ரூபா தானே இருந்தது. ஸோ நம்ம ரஃபாக எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படின்னா எனக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும்னு நினைக்கிறீங்க? யூ ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வேணும், அப்போ நான் லாட் சைஸு இன்ட்டு ப்ரீமியம் இன்ட்டு குவான்டிட்டி. ஸோ மூணுமே நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட இது மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கேபிட்டல் சைஸு. ஸோ நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காமனாக பொருந்தும். நீங்கள் என்எஸ்சியில் போய் நிஃப்டி பண்ணாலும் சரி, பேங்க் நிஃப்டி பண்ணாலும் சரி, இல்லை சென்செக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை கமாடிட்டிஸில் வந்து க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வரு, நேச்சுரல் கேஸ் எதில் போனாலும் இந்த சிம்பிள் 3 விஷயம் தான். லாட் சைஸ் என்ன அண்ட் அதோட ப்ரீமியம் என்ன, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. எந்த ஸ்ட்ரைக்கில் போகிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ப்ரீமியம் பிட் அண்ட் ஆஸ்கில் ஒரு ப்ரைஸ் விடல, அந்த ஒரு ப்ரைஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இன்ட்டு அதோட குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் வந்து உங்களோட கேபிட்டல், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டிய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுது. ஓகேவா? சிம்பிள். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்க, என்ன விலைக்கு விற்றீங்க. சிம்பிள். நான் இப்போ 150 ரூபாய்க்கு வாங்கி நான் என்ன பண்ணுறேன், 180 ருபீஸ் விற்கிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 30 ரூபா கிடைக்குது. கரெக்டாக? ஸோ த டிஃப்ரென்ஸ் விஸ் பி 30 ருபீஸ். அப்போ என்னோடய லாட் சைஸோட மல்டிப்ளை பண்ணணும். 30 ருபீஸ் இன்ட்டு லாட் சைஸ் எவ்வளோ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அது என்னோடய ப்ராஃபிட்டாக லாஸாக டிசைட் பண்ணும். ஸோ நான் வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு விற்றுறதுனா லாபம், நான் வாங்கின விலையை விட கம்மியாக விற்றுனா லாஸு. கரெக்டாக? ஸோ அந்த டிஃப்ரென்ஸையும் லாட் சைஸையும் மல்டிப்ளை பண்ணால் யுவர் பாசிட்டிவாக நெகட்டிவானு தெரியும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில். இவ்வளோ தாங்க ஆப்ஷன்ஸு. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் ஃபார் த ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகே, ஸோ M6ல் ஆப்ஷன் பண்ணோன்னா ஈஸியாக தாராளமாக பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஏன் இந்த லாஸ்ட் 2 திங்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுன்றது. ஸோ ப்ரீமியம் இன்ட்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணால் எப்படி கேபிட்டல் வருது நான் இப்போ சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து M6ஓட வெப்சைட்டு. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டவுட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே எக்ஸ்பைரி எல்லாமே இருக்கும். அண்டு நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.